பொங்கல் திருவிழாவுக்காக வேலூர் மாவட்டத்தில் வெல்லம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மத்திய அரசு PM கிசான் திட்டத்தில் வழங்கும் நிதியுதவி தங்களுக்கு பேருதவியாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர். தமிழர்களின் பாரம்பரிய விழாவாக ஆண்டுதோறும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பொங்கலில் முக்கிய பொருளாக வெல்லம் இருந்து வருகிறது. பொங்கலில் பயன்படுத்தப்படும் வெல்லத்தை நம்முடைய தமிழர்கள் கலப்பிடமில்லாமல் பாரம்பரியமாக அதனை தயாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் 1000 ஹெக்டேர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதில் சர்க்கரை ஆலைகளுக்காக பதிவு செய்யப்பட்ட கரும்புகளை தவிர மீதமுள்ள கரும்புகளை விவசாயிகள் வெல்லம் தயாரிக்க பயன்படுத்துகின்றனர். குறிப்பாக விரிஞ்சிபுரம், கவசம்பட்டு, பள்ளிகொண்டா, வெட்டுவானம், கேவிக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் வெல்லம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறு குறு விவசாயிகளுக்கு மத்திய அரசு PM கிசான் நிதி உதவி திட்டத்தில் வழங்கப்படும் ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதி உதவி கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வேலையாட்களுக்கு ஊதியம் வழங்கவும் உரங்கள் மற்றும் விதைகள் வாங்குவதற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பொங்கல் திருநாளுக்கு வெல்லம் தயாரிக்கும் வகையில் கரும்பை சாகுபடி செய்து அதனை ஆலைகளுக்கு எடுத்துச் சென்று வேதிப்பொருட்கள் கலக்காமல் பாகு எடுத்து வெல்லம் தயாரிக்கின்றனர். இந்த ஆண்டு பொங்கல் விழா விரைவில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் வேலூர் மாவட்டத்தில் வெல்லம் தயாரிக்கும் தொழிலில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து விவசாயிகள் தங்கள் கருத்தை தெரிவிக்கும் பொழுது, வெல்லம் இரும்பு சக்தி இருக்குது. பொங்கலுக்கு பாரம்பரியமா வெல்லம் தான் கொடுக்கறது. மத்திய அரசு நம்ம மோடி ஐயா அவர்கள் 4 மாசத்துக்கு ஒரு தாட்டி 2000 கொடுக்குறாரு. 2000 கொடுக்கறது அந்த சில கூலி ஆளுங்களுக்கு அதுக்கெல்லாம் அது செலவாகுது. அந்த 2000 கொடுக்கும் போது பொங்கல் அப்போ இந்த வெல்லம் சேர்த்து கொடுக்குற மாதிரி, கரும்பு கொடுக்குற மாதிரி இந்த வெல்லமும் சேர்த்து கொடுத்து ஒரு குடும்ப சக்கராட்டுக்கு 1 கிலோ வெல்லம் கொடுத்தீங்களன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொங்கலுக்கு வெல்லம் முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது. மோடி ஐயா 4 மாசத்துக்கு ஒரு தாட்டி 2000 தராரு. அது சின்ன சின்ன செலவுக்கு போதிய செலவாகி போகிறது. இதாவது இந்த வெல்லத்தை ஒரு கவனத்தை கொண்டு இது விவசாயிகள் கொள்முதல் பண்ணி அட்டைதாரர்கள் கொடுத்தால் மிகவும் இதுவாக இருக்கும். தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடை வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் தமிழர்களால் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பொங்கல் திருவிழாவில் கரும்பு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதைப் போல வெல்லமும் இந்த பொங்கல் திருவிழாவில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது. கேவிக்குப்பம் பகுதியிலிருந்து DD தமிழ் செய்திகளுக்காக மோகன்.